பட்டியலினத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் மாற்று சாதியைச் சேர்ந்த பெண் மருத்துவரை காதலித்ததால் எதிர்ப்பு தெரிவித்து ஐடி ஊழியரை பட்ட பகலில் வெட்டி படுகொலை செய்த காதலியின் சகோதரர் கைது செய்யப்பட்டார். காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றும் பெண்ணின் பெற்றோர் திட்டமிட்டு இந்த படுகொலை திட்டத்தை செயல்படுத்தியதால் இருவரையும் கைது செய்ய கோரி இறந்த வாலிபரின் உறவினர்கள் போராட்டத்தில் குதித்தனர். இருதரப்பு போராட்டத்தை தடுக்க சென்ற உதவி ஆய்வாளரை அரிவாளால் வெட்ட முயன்ற 17 வயது சிறுவனை துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் நெல்லை மாநகர மற்றும் மாவட்டத்தை பெரும் பதட்டத்துக்கு உள்ளாக்கி உள்ளது. கடந்த 7 மாதங்களில் மட்டும் நெல்லை மாவட்டம் மாநகரங்களில் நடந்த 30க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்களால் பீதிக்கு ஆளாகி உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் செல்வி தம்பதியினரின் மகன் 27 வயதான கவின் என்ஜினியரிங் பட்டம் படித்துவிட்டு சென்னையில் உள்ள பிரபல ஐடி நிறுவனத்தில் 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்த்து வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சொந்த ஊருக்கு சென்ற கவினின் தாத்தாவிற்கு உடல்நலம் இல்லாமல் போனதால் நெல்லை மாநகரத்திற்குட்பட்ட கேடிசி நகரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து வந்தார். மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்றுவிட்டு புறப்பட்ட போது மருத்துவமனைக்கு வெளியே நின்று கொண்டிருந்த வாலிபர் கவின் அருகே வந்து பேசிக் கொண்டிருந்தார். திடீரென இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் வாலிபர் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் கவினை சரமாரியாக வெட்டினார். பட்ட பகலில் நடந்த இந்த சம்பவத்தால் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகளும் பொதுமக்களும் அலறி எடுத்து ஓட்டம் எடுத்தனர். கவினை சரமாரியாக வெட்டிய வாலிபர் பைக்கில் தப்பி ஓடிவிட்டார். சம்பவ இடத்தில் ஐடி ஊழியர் கவின் பரிதாபமாக உயிரிழந்தார். நெல்லை மாநகர போலீசார் வழக்கு பதிவு செய்து கவினின் உடலை நெல்லை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் கவினின் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் திரைப்படங்களில் வருவதைப் போல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. கொலையான கவின் தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் உள்ள பள்ளியில் படிக்கும் போது அப்பகுதியில் வசித்து வந்த உதவி ஆய்வாளர் சரவணன் கிருஷ்ணவேணி தம்பதியினரின் மகளுடன் பழக்கம் ஏற்பட்டது. கவின் என்ஜினியரிங் படித்துவிட்டு சென்னையில் ஐடி நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார். இளம் பெண் சித்த மருத்துவம் படித்துவிட்டு நெல்லையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இருவரும் வேலைக்கு சேர்ந்த நிலையில் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளனர். உதவி ஆய்வாளர்கள் சரவணனும் கிருஷ்ணவேணியும் தற்போது மணிமுத்தாறு ஆயுதப்படை பட்டாலியனில் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் நெல்லை கேடிசி நகரில் சொந்தமாக வீடு வாங்கி தற்போது குடியிருந்து வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு நெல்லை வந்த கவின் தனது காதலியை சந்தித்துவிட்டு சென்றுள்ளார். இது பற்றி அறிந்த காதலியின் பெற்றோர் மகளிடம் சண்டை போட்டுள்ளனர். கவினையும் எச்சரித்துள்ளனர். இருவரும் காதலை கைவிட மறுத்துவிட்டனர். இதனால் மருத்துவரின் பெற்றோரும் அவரது தம்பி சுஜித் ஆகியோரும் கடும் ஆத்திரமடைந்தனர். கவின் தன்னுடைய தாத்தாவுடன் மருத்துவமனைக்கு வந்திருப்பதை சகோதரி மூலம் அறிந்த சுர்ஜித் மருத்துவமனைக்கு வெளியே வந்து கவினை சந்தித்து தனது சகோதரியுடனான காதலை கைவிடும்படி கூறியுள்ளார். இதற்கு கவின் மறுக்கவே வாக்குவாதம் முற்றியதில் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சரமாரியாக சுர்ஜித் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது தெரிய வந்தது. தப்பி ஓடிய சுர்ஜித் காவல் நிலையத்தில் சரணடைந்து விட்டார். இந்த படுகொலை திட்டத்திற்கு பெண்ணின் பெற்றோர்தான் காரணம். இருவரையும் கைது செய்யும் வரை கவினின் உடலை வாங்க மாட்டோம் என அவரது பெற்றோர் கூறி உடலை பெற மறுத்துவிட்டனர். இதனால் கொலையான கவினின் உடல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. ஆணவ கொலை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளதால் இருதரப்பினரிடையே வேறு மோதல்கள் உருவாகாமல் தடுக்க மாவட்டம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதேபோல நெல்லை மாவட்டம் பாப்பாக்குடியில் இருதரப்பினரிடையே நள்ளிரவில் ஏற்பட்ட மோதல் குறித்து தகவல் அறிந்த பாப்பாக்குடி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகன் போலீசாருடன் சம்பவ இடத்திற்கு சென்றார். அங்கு 17 வயதான சிறுவன் கையில் கத்தியுடன் மற்றொரு தரப்பை வெட்டுவதை பார்த்த உதவி ஆய்வாளர் முருகன் சிறுவனை தடுத்தார்.
இதனால் ஆத்திரமடைந்த சிறுவன் சீருடையில் இருந்த உதவி ஆய்வாளர் முருகனை அரிவாளால் வெட்ட முயற்சித்தார். இதனால் பயந்து போன உதவி ஆய்வாளர் முருகன் அருகில் இருந்த வீட்டின் பாத்ரூமிற்குள் நுழைந்து கதவை தாளிட்டார். ஆத்திரமடங்காத சிறுவன் அரிவாளால் பாத்ரூம் கதவை வெட்டியதில் கதவின் பலகை உடைந்து போனது. உடனே சிறுவன் பாத்ரூமில் இருந்த உதவி ஆய்வாளர் முருகனை வெட்ட முயற்சித்ததால் தற்காப்பிற்காக தனது கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் சிறுவனை நோக்கி சுட்டார். இதில் சிறுவனின் வயிற்று பகுதியில் துப்பாக்கி குண்டு பாய்ந்ததால் இரத்த வெள்ளத்தில் கீழே சாய்ந்தான். இதனால் உதவி ஆய்வாளர் உயிர் பிழைத்தார். படுகாயமடைந்த சிறுவன் சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சிறுவன் மீது உதவி ஆய்வாளரை கொலை செய்ய முயற்சித்தது உள்ளிட்ட 11 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உதவி ஆய்வாளர் என தெரிந்தும் அவரையே கொலை செய்ய சிறுவன் முயன்ற சம்பவம் காவல்துறையினரையே உறைய செய்துவிட்டது. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் இருதரப்பினர் மாறி மாறி மோதிக்கொள்வது சமீப காலமாக அதிகரித்து விட்டது. இந்த ஆண்டில் 8 மாதங்களில் மட்டும் நெல்லையில் 30ற்கும் அதிகமான கொலை சம்பவங்கள் நடந்து இரத்த களரியாகிவிட்டது. இதில் ஜாதி மோதல்களும், ரவுடி கும்பல் மோதல், பள்ளிக்கு பள்ளியாக நடக்கும் சம்பவங்கள், குவாரிக்கல் எடுப்பதால் ஏற்படும் கொலை சம்பவங்கள் என தொடர்கதையாகிவிட்டது. இவ்வளவு சென்சிட்டிவான மாவட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவர சரக டிஐஜி பதவியை கூட நிரப்பாமல் கடந்த 4 மாதங்களாக நெல்லை மாநகர ஆணையர் சந்தோஷ் ஹிமானி கூடுதல் பொறுப்பு வகித்து வருகிறார். இந்த சரகத்தில் ஏற்கனவே பணியாற்றி அனுபவம் வாய்ந்த டிஐஜி, எஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். மாவட்டத்தில் தொடரும் இந்த கொலை சம்பவங்களால் மக்களின் நிம்மதிதான் பறிபோகிவிட்டது என்றே கூறலாம்.